கேளுங்க மாமா. அண்ணா இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்க்கல சார். பார்க்கலையா? சரி மாப்பிள போ. அக்கா இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களாக்கா? இல்ல சார், பார்த்ததில்ல. பார்க்கலையா? என்ன மாப்பிள யாருக்குமே தெரிலன்றாங்க. மாப்பிள காலில் இருந்து எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். யாரை கேட்டாலும் தெரிலன்றாங்க. இப்போ என்ன மாப்பிள பண்ணுறது? பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியலையே. போலீஸ்ட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கால் பண்ணி கேள. சரி மாப்பிள. சார். சொல்லுங்க. பவானி விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல சார்? ஆமா, கொடுத்துருந்தீங்க. அது விஷயமா ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா சார்? எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். சரிங்க சார். ஒன்றும் பயப்பட வேணாம் சார், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே சார். மாப்பிள பவானியோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சிருக்காங்களா? சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்களா மாப்பிள? சரி மாமா. மாப்பிள அந்த கோயில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, நாம அங்கே போய் கேட்டு பார்க்கலாம் மாப்பிள. வண்டி ஓரமா நிப்பாட்டு. அப்பா இதெல்லாம் வலிக்குது. மாப்பிள நாமளும் எத்தனையோ பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டோம். இந்த பவானியை பத்தி ஒரு தகவலும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக நம்ம முயற்சி கைவிட முடியாதுல்ல மாமா. நம்பிக்கை கைவிடாம ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ல. சரிப்பா. ஒரு நிமிஷம். சரி, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு காணாம போயிடுச்சுண்ணே. அதை தேடி வந்திருக்கோம். போட்டோ இருக்கு, நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. போட்டோ எடு, அண்ணன்ட்ட காட்டலாம். யாருன்னு பாப்போம். பாருப்பா அண்ணே, இவங்க தானே. இந்த பொண்ணு. இந்த பொண்ணு நல்லா தெரியுமே. அண்ணே எங்க பாத்தீங்க? கறிக்கடையில வேலை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த பொண்ணு தான் அது. எங்கண்ணே பாத்தீங்க? இப்ப எங்கண்ணே இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. ஐயோ, இது இல்லப்பா. அது இல்ல, அது வேற. அதே மாதிரி இருந்ததுனால சொல்லிட்டேன். அது வேற பொண்ணு சார். அண்ணா நீங்களாவது பாத்திருக்கீங்களாண்ணே? நான் ஊருக்கு புதுசுங்க, எனக்கு தெரியாதுங்க. சரிங்க, நீங்க போங்க. சரி வாப்பா. சரிப்பா, நம்ம கிளம்பலாம். சரி. என்ன மாப்பிள போனு? என்ன மாப்பிள இந்த ஆள்கிட்ட இருந்து ஒரு தகவலும் கிடைக்கல? ஏமாமா, ஒருவேளை பவானிய மகேஷம்மா ராஜேஸ்வரி கடத்தி வச்சிருப்பாங்களோ? மாப்பிள அப்படி இருக்கலாம் மாப்பிள. எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு, இப்போ உனக்கு அந்த டவுட் வந்திருக்கு. அதனால நம்ம அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம். சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் விசாரிக்கிறது நல்லதுதான். போய் விசாரிக்கலாம் மாமா. குருஜி, உள்ள ஒரு அம்மாவும் பையனும் வந்திருக்காங்க. வீட்டுல ஒரே பிரச்சனைன்னு சொல்றாங்க குருஜி. ஒரு பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் சொல்லுங்க. சரி குருஜி, நான் வந்து பாத்துக்கிறேன். வாங்க. சரி மாப்பிள. என்ன மாப்பிள யாரை பார்த்துட்டு இருக்க? நம்ம குருஜி மாமா. சாயங்காலம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஆமா குருஜி, இங்க என்ன பண்றாரு? மாமா வாங்க, குருஜியை போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி மாப்பிள வாங்க. ஒரு 5 லெமனு, கற்பூரம், சாம்பிராணி எல்லாம் வாங்கி வைக்க குருஜி. எல்லாம் கடவுள் சாமி. நான் பேசிட்டு வரேன், இருங்க. சரிங்க குருஜி. பேசிட்டு வரேன் குருஜி. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க குருஜி. அம்மாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வீட்டுக்கு வந்தேன். ஆனா அம்மாவை பார்க்க முடியல. அதனால உங்க சித்திக்கிட்ட விஷயத்தை சொல்லி அம்மா கிட்ட மறக்காம சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். வனஜாமா சொன்னாங்களா? என்ன விஷயம் குருஜி? உங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கிற விசேஷம் நடந்தா உங்க அம்மாவுக்கு அவமானமும் ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு களங்கமும் உண்டாகும்.
அதனால வீட்டில் விசேஷத்தை நடத்த வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்ல சொல்லி வனஜாமா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வனஜாமா சொல்லலைங்களா? அப்படியே குருஜி, சித்தி அம்மா கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல. நான் போய் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரி தம்பி, மறக்காம சொல்லிடுங்க. நான் வரேன். பார்க்கலாம் குருஜி. நல்லது, போயிட்டு வாங்க. போங்க. சரிங்க குருஜி. ஆதி மாப்ள, வனஜா கண்டிப்பா இந்த விஷயத்த அகிலா கிட்ட சொல்லியிருக்காது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மாமா. குருஜி சொன்னதை சித்தி அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அம்மா மகேஷ் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்ட் மாப்ள. அகிலாக்காக்கு அவமானமோ நம்ம பரம்பரைக்கு களங்கமும் ஏற்படுத்தணும்னு தான் பிளான் பண்ணி குருஜி சொன்ன விஷயத்த அகிலாக்கா கிட்ட சொல்லாம விட்டுருக்கு வனஜா. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. நாம குருஜியை கையோட அழைச்சிட்டு போய் அகிலாக்கா கிட்ட உண்மையை சொல்ல வைப்போம். வா மாப்ள. வேணாம் மாமா, அவசரப்பட வேணாம். ஏன் மாப்ள வேணான்னு சொல்ற? அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சா மகேஷோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்கல்ல. அப்படி நின்னா அது நமக்கு நல்லது தானே. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லதுதான் மாமா. ஆனா என்ன மாப்ள சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம குருஜியை கூட்டு போய் நின்னா பார்வதிக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம், மகேஷ் வருஷா நிச்சயதார்த்தத்தை தடுக்கிறதெல்லாம் பிளான் பண்றோம்னு சொல்லி தப்பா நினைச்சுவாங்க மாமா. அப்படி நினைக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. நான் இது யோசிக்க மறந்துட்டேனே மாப்ள. இப்ப என்ன மாப்ள பண்றது? குருஜி வேற நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னும் 4 இருக்கலாம் மாமா. முதல்ல பவானி தேடி கண்டுபிடிக்கலாம். குருஜி சொன்ன விஷயத்த அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லாமே. அப்பதான் பார்வதிக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாப்ள, நீ சொல்றதா கரெக்டு. நம்ம அப்படியே பண்ணிடலாம் மாப்ள. சரி மாப்ள, முதல்ல நம்ம அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போலாம். போலாம் மாமா, வாங்க. சரி மாப்ள, வா. போலாம் மாமா. போலாம் மாப்ள. வண்டியை சீக்கிரம் எடு மாப்ள. ராஜேஸ்வரிய மாப்ள, இன்னைக்கு போய் அந்த ராஜேஸ்வரி உண்டுலன்னு ஆக்கணும் மாப்ள. மாப்ள சீக்கிரம் போ மாப்ள. மாமா, மாப்ள நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரத்னோ, அக்கா, நான் ரெடி ஆயி வந்துட்டேன். நீ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதோ வரக்கா. வந்துட்டேக்கா. போலாமா? போலாம்க்கா. வா மாமா. மாப்ள பார்த்து மாப்ள. அக்கா, என்ன திடீர்னு ஆதி வராரு? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? வரட்டும், பார்க்கலாம். வா ஆதி. வாங்க தம்பி. வாங்க சார். என்ன ஆதி, திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? நிச்சயதார்த்த விஷயமா அம்மா ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்காங்களா? பவானி எங்க? பவானியா? பவானி அவ வீட்டுல இருப்பா. அவளை தேடி இங்க வந்திருக்கீங்க? பவானி வீட்டுல இல்ல. நேத்துல இருந்து பவானிய காணோம். பட்டம்மா வந்து அகிலாக்கா கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதுக்கா. பவானியோட செல்போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பவானியை கடத்தி கொண்டு போய் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? என்ன சொல்ற ஆதி? நான் எதுக்காக பவானியை கடத்தி எங்கேயாவது மறைச்சு வைக்கணும்? நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற மகேஷோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக பவானியை நீங்க தான் கடத்தி இருப்பீங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் அகிலாண்டேஸ்வரி தான் மகேஷோட நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்களே. அப்புறம் எதுக்கு நான் பவானிய கடத்தணும்? பவானிய காணோம்னா யார் என்ன பண்ணிருப்பா? அதானே
அகிலாண்டீஸ்வரி மேடம் தான் பொறுப்பேத்துக்கிட்டாங்களாமே. எங்களுக்கு என்ன கவலை? நாங்க எதுக்கு பவானியை கடத்த போறோம்? நீங்க சொல்ற மாதிரி பவானி காணாம போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா நீங்க தப்பிச்சீங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பவானியை கடத்தி வச்சது நீங்க தான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு மாமாமா. அது ஆமா. ச்சே. சொல்லுடா தொலை. அக்கா இருங்கக்கா, ஒரு நிமிஷம். மாப்பிள இப்ப என்ன மாப்பிள பண்றது? கண்டுபிடிக்கலாம் மாமா. நீங்க வண்டியில இருங்க. ஓ சார், சார், பவானிக்கு என்ன சார் ஆச்சு? பவானி நேத்துல இருந்து காணும். செல்போன் வர சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு மகேஷ். எனக்கு என்னமோ உங்க அம்மா மேலதான் டவுட்டா இருக்கு. அக்கா ஏய் போடா. எங்க அம்மா பவானியை கடத்திருப்பாங்கன்னு எனக்கும் சந்தேகமா தான் சார் இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க அம்மா பண்ணதையும் எங்க மாமா பண்ணதையும் பார்த்தா அவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. எனக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன். மகேஷ் அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. பவானியை காணோன்னு தேடிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கப்புறமா என்னால எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? நான் காரணத்தோட தான் சொல்றேன் மகேஷ். பவானியை கடத்தினது உன் அம்மாவா இருந்து நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டா அந்த கோவத்துல உங்க அம்மா பவானி என்ன வேணா பண்ணலாம்ல. நீங்க சொல்றதும் சரிதான் சார். எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க தான். இப்போ என்ன சார் பண்றது? இங்க பார், நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு உன் அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. நான் எப்படியாவது பவானியை தேடி கண்டுபிடிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டு வந்து என் அம்மாக்கு புரிய வச்சு நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்துறேன். ஓகே சார், நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேன். எப்படியாவது பவானியை மட்டும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க சார். சரி, அது என்னுடைய பொறுப்பு. நீ தைரியமா இரு. மாமா வண்டியில இருந்து வரம்பா. அக்கா 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 அக்கா, டேய் என்னடா? பவானிய கூட்டிட்டு வந்து மகேஷோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு ஆதி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? ஆதி நம்ம மகேஷ் கிட்ட நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு உங்க அம்மா சொல்றபடியே கேட்டு நடந்துக்க, நான் பவானிய தேடி கண்டுபிடிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டிட்டு வந்து என் அம்மாவுக்கு புரிய வச்சு நிச்சயதார்த்தத்தையே நிறுத்துறேன்னு சொல்றாங்க. அக்கா, பவானிய நீ கடத்தி வச்சிருக்கியாக்கா? உனக்கு தெரியாம நான் எப்படிடா கடத்துவேன்? அக்கா, இப்போ என்னக்கா பண்றது? ஆதி பிளான் பண்ணா நான் விட்டுருவனா? நானும் ஒரு பிளான் பண்றேன். நடக்க போற மகேஷோட நிச்சயதார்த்தத்தை கல்யாணமா மாத்துறேன். என்னக்கா சொல்ற? அது எப்படி முடியும்? முடியும்டா, கண்டிப்பா முடியும். நிச்சயதார்த்தத்துல மகேஷ் பொண்ணு கழுத்துல மாலை போடுவான்ல, அந்த மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சு அத வர்ஷா கழுத்துல போட வைக்கிறேன். அக்கா, பிளான்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அகிலாண்டீஸ்வரி மேடம் இதுக்கு சம்மதிக்கணுமே. என்னோட பிளான் நான் அகிலா கிட்ட சொல்ல போறது இல்லையே.
காதும் காதும் வச்ச மாதிரி ரகசியமா நிறைவேத்த போறோம். அக்கா, அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு இது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமேக்கா. அது அப்புறமா பாத்துக்கலாம்டா. முதல்ல மகேஷ் வர்ஷா கல்யாணம் நடக்கணும். அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் வாக்கு கொடுத்திருக்காங்களேக்கா, அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாக்கா? ஐயோ தம்பி, இவ்ளோ அப்பாவியா இருக்கேடா. அகிலாண்டேஸ்வரி நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டே இருப்பான். அவ ரொம்ப நல்லவ. அவளை அப்படியெல்லாம் நம்ப முடியாது. அக்கா எந்த பிளான் பண்ணாலும் சரியா தான் பண்ணுவாங்க. ஜெயாக்கா, லக்ஷ்மி அக்கா, இங்க வாங்க. எவ்வளவு சந்தோஷமா நாட்டாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு. கூப்பிட்டியே, சொல்லு பார்வதி. சொல்லு பார்வதி. ஒன்னும் இல்லக்கா, வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மாவோட ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி மேடம் பையனுக்கு இங்கதான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அம்மாவோட தலைமையில நடக்க போறதுனால எல்லாம் தடபுடலா இருக்கணும். பண்ணிடலாம் பார்வதி. இன்னும் 2 நாள் தான்க்கா இருக்கு. அதனால இருக்கிற வேலையெல்லாம் எல்லாரும் பிரிச்சு செய்யணும். என்னமோ எல்லாம் இவ தலையில இருக்கிற மாதிரி. நடத்து நடத்து, உன்னை துரத்துறன. ஐயோ, இவ என்ன இவ்ளோ ரசிச்சு பாக்குறா? அப்படின்னா மனசு மாறிடுவாளோ? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வர யாருமே எந்த குறையுமே சொல்லக்கூடாது. எல்லாரும் அம்மாவை மனசார பாராட்டணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது பார்வதி. பாராட்டுவாங்க.